நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார அணியின் மாநில செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஸ்டாலின் தமிழக முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக பங்கேற்ற போது பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கார். அதாவது இன்னும் சிறப்பாக நான் செயலாற்றுவேன், வருகின்ற ஆண்டுகளில் எனக்கு ஆட்சி ஒப்படைத்தால் இன்னும் தமிழகமே நிமரக்கூடிய அளவில் நான் ஆட்சியை புரிவேன் அப்படிலாம் பல்வேறு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் அதை பார்த்து சிரிக்கிறார்கள். இதில் இவ்வளோ நாள் என்ன பண்ணார், இப்போ திடீர்னு என்ன விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? அதனை இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு ஸ்டாலின் முதல்வரானால் எந்த ஆண்டவனாலும் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. இன்னும் நான் சிறப்பாக செய்வேன்னு சொன்னால் இன்னும் ஒரு 10 ஜாபர் சாதிக்கைகளை உருவாக்கி போதை கடத்தலை உலகளாவிய போதை கடத்தல் ஸ்தலமாக ஒரு சென்ட்ராகி தமிழகத்தை உருவாக்குவதற்கும் கஞ்சா புழக்கத்தையும் அபின் புழக்கத்தையும் ஹெராயின் புழக்கத்தையும் தமிழ்நாட்டினுடைய ஹப்பாக மாற்றி அதை அப்படியே பொதுமக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய லட்சியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வயசு குழந்தை சார், ஒரு திமுகவுடைய நிர்வாகி, இளைஞரின் நிர்வாகின்னு பேர். 2 வயசு குழந்தைய பார்த்தா நமக்கு கொஞ்சம் தானே தோணும். அந்த பிள்ளைய வேறு என்ன பார்க்க தோணும்? அந்த பிள்ளைய போய் ஒருத்தன் நாசம் பண்ணியிருக்கான், அவன் திமுககாரனாக இருக்கான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நாசம் பண்ணது யார்? திமுககாரன். அரக்கோணம் பொண்ணுகளை நாசம் பண்ணது யார்? திமுககாரன். இப்படி திமுக என்றாலே 2 வயசு பாப்பாவிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. போதை பழக்கம் நிறைஞ்சு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், 500 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டோம் நெஞ்ச நிமிர்த்தி சொன்னாங்கல்ல. 1000 மணமகிழ் மன்றங்கிற பேரில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. FL2 லைசன்ஸ் மூலயமா மணமகிழ் மன்றம்ங்கிற பேரில் மூளைக்கு மூளை டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுருக்கிறாங்க. இப்படி போதை கலாச்சாரத்தின் உச்சபட்ச மாநிலமாக, போதை தலைநகரமாக தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷத்தில் மாற்றுறதுக்காக தான் மு.க. ஸ்டாலின் அடுத்த 5 வருஷம் வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறார். ஒன்று போதை. 2வது, இருக்கக்கூடிய அமைச்சர்களில் எவனாச்சும் ஒருத்தன் யோக்கியம் இருக்கானா? உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் யோக்கியம் இருக்கானா? இல்லை. எனக்கு தெரிஞ்சு யோக்கியநாட்டம் காட்சியளிப்பது பிடிஆர் மட்டும்தான் காட்சி அளிக்கிறார். அதுவும் உள்ளே போய் நோண்டுனா அவர் ஏதோ அவரால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பிஎல்லாம் கூட பெரிய குற்றச்சாட்டு மேலே உள்ளாகி இருக்கிறாங்க. எந்த அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர் யார்? கன்னியாகுமரியிலேருந்து வாங்க, மனோக் தங்கராஜ் வெண்ணெய் திருடன். நீங்கள் அப்படியே இறங்கி மதுரைக்கு வந்தீங்கன்னா மூர்த்தி அடிக்கிற கொள்ளை உங்கள் வீட்டு கொள்ளை எங்கள் வீட்டு கொள்ளை கிடையாது. டிரான்ஸ்ஃபருக்கே அவ்வளவு கொள்ளை அடிக்கிறாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு புள்ளி வச்சு கரெக்டாக இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி உங்களை தூக்கி நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி வேறு எங்கேயாச்சும் டம்மியாக போட வேண்டியது, டெம்பரவரியாக ஒரு ஆளை போட வேண்டியது. ஒன்றே நான் பர்மனெண்ட் ஆக்குறேன், எனக்கு இத்தனை கோடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கொள்ளையடிச்சு டிரான்ஸ்ஃபரில் மட்டும் இருந்தாலும் வருஷத்துக்கு 200-300 கோடி சம்பாதிக்கிறாரு. அதனால தான் பையனுக்கு 300 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது அவருக்கு. அதை போய் ஆகான்னு பிரம்மாண்டம் பாராட்டிட்டு வர்றாரு முதலமைச்சர். உனக்கு எதிராக இவ்வளோ செலவு பண்ணணும் முதலமைச்சர் யோகியனாக இருந்தால் கேள்வி கேட்கணும்ல. பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அதுக்காக பாராட்டிட்டு வர்றாரு. அதனால் இவருடைய ஆளுங்க தான் மதுரை மாநகராட்சி ஆட்சி செஞ்சாங்க. மூர்த்தியோட ஆள் தான் மாநகராட்சியுடைய மேயராக இருந்தாங்க. மாநகராட்சியில் அடித்த கொள்ளை 350 கோடி ஊழல். மேயர் கணவர் கைது செய்யப்பட்டார். மேயர் ரிசைன் பண்ணிடுச்சு. அந்த எஃப்ஐஆரை ஒரே எஃப்ஐஆரை போட்டால் 350 கோடி ஆகிவிடும். அப்போ எஃப்ஐஆரை தனித்தனியாக பிரித்து போட்டாக்கா 50 கோடி 20 கோடின்னு பிரித்து போட்டாக்கா இடி உள்ளே வராதான். அப்படி ஒரு திட்டமிட்டு இடி உள்ள வர வச்சு இடி உள்ள வராமல் இருக்கிறதுக்காக விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணுறவங்க தான். ஆமாம், சர்க்காரே சொல்லியிருக்காங்க. இவருடைய தலைமையின் கீழ் தான் மதுரை மாநகராட்சி இருந்துச்சு. இந்தியாவிலேயே சுகாதாரற்ற மாநிலத்தில் முதலிடத்தை மதுரை பிடிச்சிருக்கு. அதுதான் மூர்த்தியோடைய சாதனை. அப்படியே தள்ளி கொஞ்சம் திருச்சிக்கு வந்தீங்கன்னா நேரு அடித்த கொள்ளை ஈடி மூலியமாக 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டு வேலை வாங்கி கொடுத்ததில் ஒரு ஊழல், கான்ட்ராக்ட் கொடுத்ததில் ஒரு ஊழல் அப்படின்னு 3ஆக பிரித்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஊழலுக்கு ஆதாரப்பூர்வமாக அறிக்கை கொடுத்து நீதிமன்றம் காரி துப்பி எஃப்ஐஆரை போடுங்கடான்னு சொல்லிடுச்சு. திருச்சியை விட்டு தாண்டி அப்படியே கொஞ்சம் ஜம்ப் பண்ணி வந்தீங்கன்னா திருவாளர் செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி. டாஸ்மார்க்கில் மட்டும் என்னுடைய கணிப்பு, நான் கணித்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கணிப்பின் அடிப்படையில் அவர் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காரு.
டாஸ்மார்க் மூலயமா திமுக அரசு சம்பாதிச்சது வருடத்திற்கு 1,00,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பேசின சவுக்கு சங்கரை முடக்கிட்டாங்க. சவுக்கு சங்கரை முடக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இதே போன்ற நீங்கள் எந்த மாவட்டத்தில் அமைச்சர் எடுங்க. இப்போ வந்து சார் 5,000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க, மகளிர் உதவித்தொகை 3,000 ரூபா, கோடைக்கால சிறப்பு நிதி 2,000 ரூபா. இப்போ நாங்கள் திருமண பிரச்சாரத்தில் அதான் ஹைலைட்டாக பேசணும். கடந்த 4 வருஷமாக கோடைக்காலம் வச்சு இருந்தால் பணம் தரல, உங்களை ஏமாற்றி உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்குறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு விமர்சனம் படித்து வச்சுட்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட போய் கிராமத்தில் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பணம் கொடுக்க முடியுது. இதுக்கு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. இல்லை சார், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, விளம்பரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 5,000 ரூபா கொடுத்தனால பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது. இல்லை, அதை தான் சார் சொல்ல வரேன். இல்லை அதை தான் சொல்கிறேன். 70,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. 1,37,00,000 பேருக்கு பெண்களுக்கு 5,000 ரூபா கொடுத்ததில் கிட்டத்தட்ட 70 கோடி செலவு பண்ணியிருக்காரு ஸ்டாலின். ஆனால் உயர்கல்வித்துறையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறுப்பு கல்லூரியில் பணியாற்றின கிட்டத்தட்ட 350 பேராசிரியர்களை சம்பளம் போட காசு இல்லைன்னு அதே நாளில் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. 5,000 கொடுத்த அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கறது முக்கியமா, இலவசம் கொடுக்கறது முக்கியமா? அதில் 2,000 ரூபா கோடைக்கால சிறப்பு நிதி இருந்துச்சுல்ல, அதை கால்குலேட் பண்ணாலே அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ 28,000 ரூபா என்னமோ கன்சால்டேட் சேலரி வாங்குறாங்க, அவ்வளோதான் அவங்க சம்பளம். அந்த 2,000 ரூபா கோடைக்கால சிறப்பு நிதியை கொடுக்காம இருந்திருந்தாலே அந்த ஆசிரியர்களை ஒரு வருஷம் பணியாற்ற வச்சிருக்கலாம், மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்துருக்க முடியும். ஸோ கல்வி முக்கியமாக, பெண்களுடைய ஓட்டு முக்கியமாக? பெண்களோட ஓட்டு தான் முக்கியம்னு பெண்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு மு.க. ஸ்டாலின். இப்படி அது வந்து நம்ம கோவி செலியனோட துறை. இப்படி எந்த துறை எடுத்துங்க, எந்த அமைச்சர் எடுத்துங்க, மிகப்பெரிய பட்டியல் தயார் பண்ணால் எல்லா அமைச்சர்களும் கொள்ளை கூட்ட கும்பல் உறுப்பினர்கள். அலிபாபாவும் 40 திருடர்கள்ங்கிறது போல இவன்லாம் அலிபாபாவோட 40 திருடர்கள் தான் அமைச்சர்கள். அலிபாபா தான் மு.க. ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி ஸ்டாலின் 3 பேரும் தான் அவங்க வந்து அலிபாபாவோட ஹெட்டில் இருக்காங்க. இப்படி கொள்ளையடிப்பதையே முழு நோக்கமாகவும், கொள்ளையடித்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சினிமா துறையையும், கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக கொள்ளையடித்த பணத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகவும், ஜாபர் சாதிக் போன்ற ஆட்களை உருவாக்கி போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பரப்புவதற்காகவும் மேலும் 5 ஆண்டுகள் எனக்கு தாங்கன்னு மு.க. ஸ்டாலின் கேட்குறாரு. இந்த மக்கள் தான் உருப்படியாக நேர்மையாக சிந்தித்து செயல்பட்டு அறத்தோடு வாக்களிக்கணும். உங்களுக்கு போதை மாநிலம் வேண்டுமா, உருப்படியான எடப்பாடியார் அண்ணன் தலைமையில் உருப்படியான ஒரு மக்களாட்சி வேண்டுமா என்பதை இந்த மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் மன்றத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம், ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இப்போது சினிமாவை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து சினிமா வந்து அவரோட கைப்பிடியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா கடந்த முறை கருணாநிதி ஆட்சியிலே வந்து மிகப்பெரிய அட்டகாசம் செய்தார்கள் என்று தான் மக்கள் வந்து சினிமா துறையே சேர்ந்தவர்கள் புறக்கணித்தது. இப்போ திருப்பி அதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களோட ரெட் ஜெயிண்டாக இருந்தாலும் சரி, சன் மூவிஸாக இருந்தாலும் சரி, வேறு தயாரிப்பாளர்களை கொண்டு வருவது கிடையாது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்பநிதி ப்ரொடக்ஷன்லாம் வந்து நீண்ட காலமாக நடிக்காத, ஒன்றிணைந்து நடிக்காத ரஜினியும் கமலஹாசனும் கூட இணைந்து நடிக்கக்கூடிய சாதனை படைச்சிருக்காங்க. இன்பநிதின்ற விஷயம்லாம் இப்போ கொண்டு போகிறாங்க. ஸோ சினிமா துறையில் வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொன்னாலும் உள்ளே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இன்றைக்கி சினிமாவில் வந்து யாரும் சினிமா எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கணும் ஆசை வரைக்கும் எடுத்துடலாம். ரெட் ஜெயிண்டோட ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் வந்து சினிமாவை வெளியிடவே முடியாது. ரெட் ஜெயிண்டோட ஆசீர்வாதம் வேணும். நான் அதில் நிர்வாகியாக இல்லை அப்படின்னு உதயநிதி சொல்லிக்கலாம். ஆனால் உதயநிதி தான் இயக்கி கொண்டிருக்கிற ரெட் ஜெயிண்டை. ரெட் ஜெயிண்டோட காரை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயன்படுத்திகிட்டு இருக்கார். அந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன், முதலமைச்சர் போகிற காரு 15 கோடி ரூபா அந்த கார் இருக்கும். அந்த காரு ரெட் ஜெயின் பேரில் தான் வாங்கப்பட்டிருக்குது. ஸோ அது கருணாநிதி குடும்பத்தினுடைய சொத்து தான் ரெட் ஜெயின். அந்த இப்போ வந்து ஒரு 22 வயசு பையனுக்கு அதை கொடுத்துட்டாங்க. ஒரே நேரத்தில் ஒருத்தன் 26 வயசு பையன் 300 கோடிக்கு படம் எடுக்கிறான். அவனுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு தெரியல. டான் பிக்சர்ஸ்காரன் எங்கேருந்து பணம் வந்துச்சு தெரியாது. அதை யார் வெளியிடுறா? உண்பநிதி வெளியிடுறாரு. இவனு சினிமாவை வந்து ஒரு மாய வழக்குள்ள சிக்க வச்சு சினிமா துறையை கபலீகரம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் கைகள் மூலமாக அது வந்து இறுக்கமாக மூடி வைக்கப்பட்டிருக்கு சினிமா துறை. அதனால தான் எங்களை போன்ற ஆட்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் கவலைப்படலை. சினிமா வாய்ப்பு இல்லைன்னா பொட்டி கடை வச்சு பொழைச்சிப்போம். அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இன்று சினிமா தொழில் நலிவடைந்து சினிமாக்காரர்களை தங்களது ஏவல் நாய்களாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் கருப்பழனியப்பன் போன்ற இந்த சினிமா ஆட்கள் எல்லாம் ரெட் ஜெயிண்டின் அடிமையாக்கி திமுகவின் தொங்கு சதைகளாக மாறி திமுகவின் உறுப்பினர்களாகி
இவர்கள் அடிமையாகி போய்விட்டார்கள். இந்த அடிமைத்தனத்திற்குள்ளே தான் திரு கமலஹாசன் மாட்டிக்கொண்டு வருடத்திற்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறோம், எங்களுக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு தான் அவரை அடிமைப்படுத்தி வச்சுருக்கணும். ரஜினி சார் இதில் எப்படி ஈல்டாரான்னு எனக்கு தெரியல. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் அந்த கமல் ரஜினி நடிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டு நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அந்த தற்கூரிகள்லாம் வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டமைப்பு எதுவுமே இல்லாத ஒரு கட்சியாக பார்க்கப்படுது இல்லையா? இந்த கட்சியில் நேற்று கூட மாவட்ட செயற்குழுலாம் நடத்தியிருக்காங்க, நிர்வாக கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து ஆலோசனை நடத்தல, விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் தான் ஆடிருக்காங்க. ஸோ திமுக இவர்களை பார்த்து இந்த தற்கொலை கூட்டத்தை பார்த்து கூட திமுக பயப்படுதுன்ற ஒரு செய்தி இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், விஜய் ஒரு தற்குறியா? தற்குறி. அரசியல் ஞானம் அறிவு இல்லையா? பூஜ்ஜியம்தான். அரசியல் ஞான அறிவு அவருக்கே இல்லாதப்ப அவர் தொண்டனுக்கு எப்படி வரும்? தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தலை. இவர் தன்னை எம்ஜிஆராக கற்பனை பண்ணிக்கிறார். எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார், காமராஜர் ஆதரித்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அண்ணாதுரை தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுகவில் வந்தாங்க. திமுகவில் பல ஆண்டுகள் பயணித்தார்கள். திமுகவுக்கு மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு, டிஸ்ட்ரிக்ட் பிரச்சாரத்துக்கு போனாங்க. எம்எல்ஏவாக எலெக்ஷன் நின்னாங்க, எம்எல்ஏ ஆனாங்க. எம்எல்ஏவாக பணியாற்றி திமுகவினுடைய பொருளாளராக இருந்து திருடர் கருணாநிதிகிட்ட போய் கணக்கு கேட்டதுனால திருடர் கருணாநிதிக்கும் புனிதர் எம்ஜிஆருக்கும் போட்டி வந்ததன் அடிப்படையில் அவர் புது கட்சியை துவக்கினார், ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி உள்ள எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு எம்ஜிஆருடைய தொண்டர்களாக நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போர்வையை போத்தி கொண்டு ஒரு கேவலமான, கேடுகட்ட, கீழ்த்தரமான, மோசமான அரசியலை செய்து கொண்டிருப்பது தான் விஜய். ஒரு மனிதன் திருப்பரங்குன்றத்தில் தீக்குளிச்சு இறந்து போயிட்டான். அவர் வீட்டுக்கு சென்று திருப்பரங்குன்றம் வந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஆறுதல் கூறினார். ஒன்றை பார்க்க வந்த 41 பேர் செத்து போயிட்டான். ஒன்றை பார்க்க வந்தவன். நீ அந்த பாதிக்கப்பட்ட 41 பேருடைய குடும்பத்தினரையும் சென்னைக்கு வர வைக்கிற, துப்புரவு பணியாளர்கள் போராடுறா அவங்கள கூப்பிட்டு உன் வீட்டுக்கு வர வைக்கிற, உனக்கு விக்கிரவாண்டியில் மாநாடு போட ஒருத்தர் நிலம் கொடுத்து உதறனா அவனை கூப்பிட்டு வீட்டில் வச்சு விருந்து வைக்கிற, ஒரு நார்த் மெட்ராஸில் மலையாள பாதிக்கப்பட்டனா அவனை கூப்பிட்டு வீட்டில் வைக்கிற. நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன். அதில் மாற்றுக்கருத்தில் நீ மக்கள் மன்றத்தில் தோற்று போவங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதிமுகவுக்கோ திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கோ விஜயை கட்டு பயமில்லை. ஆனால் அரசியல் களத்தில் அவரை அரசியல் ரீதியாக அடித்து ஆடுவதற்கு திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க துப்பில்லாத, துணிவில்லாத திராவிட முன்னேற்றக் கழகம் கரூரில் கலவரத்தை ஏற்படுத்தி அங்கு 40 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தால் அவரை அதன் மூலமாக முடக்குவதற்கான முன்முயற்சி கரூரில் எடுத்துச்சு. 70 நாள் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரல. இப்போ அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் 60 நாள் தான் இருக்குது. அவருடைய மனைவியை தூக்கி, மனைவியை கொண்டு வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் இப்போ போட வச்சு அவர் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காருன்னு சொல்லி அவருடைய பர்சனல் கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதுக்காக அதற்கான முயற்சியை எடுத்து அவர் பையனை கூப்பிட்டு திமுகவில் சேர்த்து எனக்கும் தாவேக்காவுக்கும் தொடர்பு இல்லைன்னு அந்த பையனை விட்டு பேட்டி கொடுக்க வச்சு இப்படி பர்சனலாக ஒருத்தனை அட்டாக் பண்ணி அவனை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, திமுகவின் அயோக்கியத்தனத்தின் உச்சம். இப்போ எம்ஜிஆரை மலையாளி என்றார்கள், உளர்வாயன் என்றார்கள், காமராஜர் பணமேறி என்றார்கள். நான் ரஷ்யா சென்ற காமராஜர் அவர்களை எருமை தோலை தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேருந்து. இப்போ எருமையவே ஏற்றுமதி பண்ணுறோன்னாங்க. ஒரு திருநங்கையாக அவரை சித்தரித்து சித்திரம் வரைந்தார்கள். இப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனலாக ஒரு தலைவனை கேவலப்படுத்தி அவரை வென்று விடலாம் என்பது திமுகவினுடைய கொள்கை, லட்சியம், கோட்பாடு. இதுதான் அவங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது. அதே போன்று விஜய்க்கான ஆயுதத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது கேவலத்தின் உச்சம். ஒரு விஜய் என்கின்ற நடிகனை கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக பாரம்பரியமிக்க ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு விஜய் என்ற நடிகனை அரசியல் ரீதியாக அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் அவரை வீழ்த்துவதற்கும் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுறீங்களே, நீங்கள் எல்லாம் மனிதர்களா? ஒரு பர்சனல் வாழ்க்கையில் அவனுக்கு 1000 இருக்கும் சார். முக ஸ்டாலினுடைய பர்சனல் வாழ்க்கை வெளியில் சொன்னால் முக ஸ்டாலின் தலை காட்ட முடியுமா? ஒரு நடிகையை கையாள்வதற்காக, ஒரு நடிகையை படுக்கைக்கு அழைப்பதற்காக, அந்த நடிகையை பயமுறுத்துவதற்காக பால்டாயில குடிச்சு இன்றைக்கி அந்த நடிகையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின், அதை பற்றி வெட்ட வெளிச்சமாக பேச முடியுமா? பேசலாமா? பேசுவது சரியாக இருக்குமா? அரசியல் ரீதியாக
தனிப்பட்ட விமர்சனம் அரசியல் என்பது அரசியல் களத்தில் நீ என்ன செய்ய போற, நீ ஜெயிச்சா நீ முதலமைச்சரானா என்ன பண்ணுவ, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவ, தொழில்துறையை எப்படி மேம்படுத்துவ, அதுக்கு உன்னுடைய விஷன் என்ன நீ கேள்வி கேளு. உனக்கே அந்த விஷன் கிடையாது. அதனால உன்னை விஜயை பார்த்து அந்த விஷனை கேள்வி கேட்க உனக்கு துப்பு கிடையாது. நீ விஜயை பார்த்து என்ன சொல்கிற, நீ நடிகன் விமர்சனம் பண்ணு. நீ அவனுடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போய் பர்சனல் வாழ்க்கை மூலிமா ஒரு கணவன் மனைவியின் பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாற்றி அதன் மூலம் விஜயை வீழ்த்தி விடலாம் என்று திட்டமிடக்கூடிய அயோக்கியர்கள் நிறைந்த கூட்டம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி கும்பலினுடைய ஒரு அரசியல் நிலைப்பாடு. இதுதான் ஆகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு முட்டிக்கிட்டு நிற்கிது. அன்பு சகோதரர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்த ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிறார். இவர் நன்றி தெரிவிக்கிறப்ப அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை விட்டார். அன்பும் போயிடுச்சு, சகோதரனும் போயிடுச்சு. ராகுல் காந்திக்கு நன்றின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ உன் கூட்டணியை சரி பண்ணுறதுக்கு பதிலாக நீ இதே போன்ற கேவலமான வேலையை செய்கிற. அதிமுகவை வீழ்த்துவதற்கு துரோகி ஓபிஎஸை கொண்டு வந்து கட்சியில் சேர்ந்தால் அதிமுக ஓட்டு போட்டுருவானா? சொந்த டிரைவர் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி போயிட்டான். ஓபிஎஸோட டிரைவர், சொந்த டிரைவரே ஓட்டு போட மாட்டான். சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார், ஓபிஎஸ் மனைவி உயிரோடு இருந்திருந்தால் ஓபிஎஸ் திமுகவுக்கு போய் அதே பெரிய குளம் தொகுதியில் நின்னாக்கா ஓபிஎஸ் மனைவியே ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் உன்னொரு அரசியல் உயரம் ஜெயலலிதாவால் நிர்ணயிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான அதிமுக வீழ்த்தணும்னா ஓபிஎஸ் திமுக சேர்த்து அதிமுக வீழ்த்தர முடியுமா? இதை விட மோசமான ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் உண்டா? ஓபிஎஸ் நீங்கள் திமுகவில் சேர்த்ததுனால தான் எடப்பாடி அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் விஜயை தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலப்படுத்துவதனால்தான் தான் நீங்கள் விஜயிடமே தோற்று போகிறீர்கள். விஜய் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், நீங்கள் 3ஆம் இடத்திற்கு போகப் போகிறீர்கள் என்பது தேர்தல் களத்தில் நிர்ணயிக்கப்படும் நம்புகிறேன் சார். ஸோ நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேரில் மீண்டும் அடுத்த சொல்லிடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.